ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில கேள்விகளையும் பதிலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்விக்குள்ளாக பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை தொடங்கிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரீர், விசேஷமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விசேஷமான காரியங்களுக்காக நின்று செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் என்ன காரியங்கள் தெரிந்துகின்றோமோ அந்த காரியங்களை உம்முடைய வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்துக்கொள்ள தெய்வம் தம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த ஒரு 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம தொடங்கின இந்த காரியத்தினுடைய முடிவு நாளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய பெரிய கிருபையினால் இந்நாள் வரைக்கும் எங்களோடு கூட இந்த ஒரு காரியத்தில் பயணம் செய்த அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாகவே இது இந்த காலத்தில் மாத்திரமல்லாமல் வரக்கூடிய அனைத்து காலங்களிலும் அநேகருக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு காரியங்களை ஆடியோ வடிவில் வீடியோ வடிவில் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் இந்த 2 கிருபையில். அதனால் மறுபடியும் அனைவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுலே இதுதான் பெருசு, அதனால் அதை கடைசி வரைக்கும் வச்சுருந்தோம். எப்படி இருந்தாலும் நிச்சயமாக பிரச்சனமாக இருக்கும், அதனால் நிதானமாக நம்ம கேட்கலாம், சரிங்களா? கேள்வி 1913 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி வகுப்பினை நடத்தும்படிக்கு மூப்பர் ஒருவரை நியமித்தல் தொடர்புடைய விஷயத்தில் ஒருவர் முன்மொழியப்பட்ட பிற்பாடு இன்னும் முன்மொழியப்படுவதற்கு நேரம் கொடுக்காமல் முன்மொழிதலை நிறைவு செய்வது சரியான காரியமாய் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சகோதரர்களால் மூப்பர்களாக ஊழியம் புரியப்படும் ஒரு சபைக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்னன்றதை நம்ம மறுபடியும் நல்லா நிதானிக்கணும், சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி வகுப்பினை நடத்தும்படிக்கு ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் கிளாஸ் நடத்தணும், சரிங்களா? மூப்பர் ஒருவரை அதுக்கு நியமிக்கணும், சரிங்களா? ஓகே. இந்த காரியத்தில் ஒருவர் முன்மொழியப்பட்ட பிற்பாடு ஒருத்தரை நாமினேட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல முன்மொழிகிறாங்க, சரிங்களா? இன்னும் முன்மொழியப்படுவதற்கு ஒருத்தரை முன்மொழிஞ்சிட்டாங்க, இன்னமும் முன்மொழியப்படுவதற்கு நேரம் கொடுக்காமல் முன்மொழிதலை நிறைவு செய்வது சரியான காரியமாக இருக்குமா அப்படின்றது கேள்வி. 2ஆம் பாகத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சகோதரர்களால் மூப்பர்களாக ஊழியம் புரியப்படும் ஒரு சபைக்கு இது பொருந்துமா? 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் மூப்பர்களாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் பொருந்துமான்றதும் இடத்துல கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ சகோதரருடைய பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். பாராளுமன்ற விதிகள் என்று அழைக்கப்படுகின்ற விதிகள் காணப்படுகின்றன. இது பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். பாராளுமன்ற விதிகள் என்று அழைக்கப்படுகின்ற விதிகள் காணப்படுகின்றன. அதாவது பாராளுமன்ற அவை போன்ற குழுவினுடைய செயல்பாடுகளுக்கு பொருந்தும் விதிகளாகும். இது பார்லிமெண்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு விதிகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அங்கே ஒரு பொருந்தக்கூடிய காரியமாக இருக்குது. மற்றும் இந்த விதிகளானது மகா சட்டசபை கூட்டங்கள் தொடர்பாகவும் சிறு கூட்டங்கள் மற்றும் பெரிய கூட்டங்கள் தொடர்பாகவும் கூட பயன்படுத்தப்பட்டு வருகின்றது.
இவைகள் மிகவும் நல்ல விதிகளாகவும் பொதுவாய் மறுப்பு தெரிவிக்கப்படக்கூடாதவைகளாகவும் காணப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் வந்து ஒரு நல்ல விதி தான், மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இவைகள் பொதுவாகவே நியாயத்திற்குரிய மிகவும் ஞானமான மற்றும் பரிவுள்ள விதிகளாக காணப்படுகின்றன. ஸோ இந்த விதியினுடைய ரூல் என்ன? நியாயத்துக்குரிய ஒரு காரியமாகவும் ஞானமான ஒரு காரியமாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு பரிவுள்ள ஒரு காரியமாகவும் இந்த பார்லிமெண்ட்ரி ரூல் வந்து இருக்குதுன்றதை சொல்கிறார். சரிங்களா? அதை மறுபடியும் வாசிச்சிடலாம். இவைகள் பொதுவாகவே நியாயத்திற்குரிய மிகவும் ஞானமான மற்றும் பரிவுள்ள விதிகளாக காணப்படுகின்றன. அதே வேளையில் தேர்ந்தெடுத்தலின் விஷயத்திலும் மற்றும் கூட்டங்களுக்கான விதிகளின் விஷயத்திலும் நீதிக்கும் அதிகமாய் கடந்து சென்று அன்பிற்கேற்ப நிர்வகிக்க வேண்டியவர்களாகவும் மற்றும் அன்பே நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கின்றது என்று அறிய வேண்டியவர்களாகவும் இக்காரியங்கள் தொடர்பான நீதியான மற்றும் நியாயமானவர்களுக்கும் மேலாக செய்ய வேண்டியவர்களாகவும் கர்த்தருடைய ஜனங்கள் இருப்பதினால். என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? நமக்கு இந்த இடத்துல சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா புரிஞ்சிடும். இப்போ வந்து ஒருத்தரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி வகுப்பிற்காக ஒரு மூப்பரை வந்து ஏற்படுத்தணும், நியமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முன்மொழிகிறாங்க. ஒருத்தரை முன்மொழிஞ்சிட்டாங்க. மேலும் சில பேரை முன்மொழிவதற்கு பார்த்திங்கன்னா டைம் கொடுக்காம அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் மூப்பர்களாக இருக்கக்கூடிய சபையிலும் இந்த மாதிரி ஒரு விதிகள்லாம் பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எப்படி ஒரு விளக்கங்களை கொண்டு வர்றார் அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ரூல், பாராளுமன்ற விதிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த விதிகள் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். இது வந்து ஒரு பெரிய ஒரு சட்டசபையிலையும் சரி, அல்லது பாராளுமன்றம் ஏற்கனவே சொன்னார், அதுலேயும் சரி, ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் சரி, அதுலேயும் வந்து இந்த மாதிரி விதிகள்லாம் கொண்டு வந்து செயல்படுத்துறதுலாம் நல்ல விஷயம். ரொம்ப ஒரு நியாயமாக ஞானத்துக்குரிய ஒரு காரியமாகவும் அதே நேரத்தில் ஒரு பரிவுள்ள ஒரு காரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதே வேளையில் நமக்கு வந்து சேரும் பொழுது, இந்த இடம் தான் இப்போ நம்ம திரும்ப வாசிக்க வரும். நமக்கு வந்து சேரும் பொழுது பாராளுமன்ற விதியா அல்லது அதுக்கும் மேற்பட்ட ஒரு காரியம் மைண்டில் வரணுமான்றதான் இப்போ சொல்ல போகிறாரு. மறுபடியும் வாசிக்கலாம். அதே வேளையில் தேர்ந்தெடுத்தலின் விஷயத்திலும் மற்றும் கூட்டங்களுக்கான விதிகளின் விஷயத்திலும், அப்போ அதே நேரத்தில் தேர்ந்தெடுத்தல் சம்பந்தப்பட்ட காரியத்திலையும் கூட்டங்கள் சம்பந்தப்பட்ட காரியத்திலும் நீதிக்கும் அதிகமாய் கடந்து சென்று, பார்த்தீங்களா, நீதிக்கும் அதிகமாக கடந்து சென்று அன்பிற்கேற்ப நிர்வகிக்க வேண்டியவர்களாகவும். அப்போது இந்த நீதி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கும் அதிகமாக நம்ம கடந்து போய் அன்பிற்கு ஏற்ப நம்ம வந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களாகவும் மற்றும் அன்பே நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கின்றது என்று அறிய வேண்டியவர்களாகவும் இக்காரியங்கள் தொடர்பான நீதியான மற்றும் நியாயமானவர்களுக்கும் மேலாக செய்ய வேண்டியவர்களாகவும் கர்த்தருடைய ஜனங்கள் இருப்பதினால். பார்த்தீங்களா? அப்போ நம்ம எல்லாத்துக்கும் மேலாக இந்த நீதி முதல்ல ரீச் பண்ணணும், நீதி அடையணும். அதை தாண்டி அங்கே நிற்கக்கூடாது. அதை தாண்டி அன்பிற்கேற்றபடி நம்ம வந்து அநேக காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக கர்த்தருடைய ஜனங்கள் இருப்பதினால் அவர்கள் வேறு வகையான பொது கூட்டங்களுக்கு பொருந்தக்கூடிய பிரமாணத்தின் விஷயத்தில் பிரமாணத்தினுடைய எழுத்தினை கடைபிடிக்க வேண்டுமென ஒருவரை ஒருவர் மிகவும் கடுமையாய் வற்புறுத்துகின்றவர்களாய் காணப்படக்கூடாது. பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய ஜனங்கள் இந்த பொதுவான காரியத்தில் வந்து கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து வற்புறுத்தக்கூடிய ஜனங்களாக காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கருத்து இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா அவர்களுடைய அன்பின் அனுதாப கட்டுகளானது அவர்கள் அனைவரையும் பிரியப்படுத்துவதற்கு விரும்பும் அளவுக்கும் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர்களுடைய அன்பின் அனுதாப கட்டுகளானது
அவர்கள் அனைவரையும் பிரியப்படுத்துவதற்கு விரும்பும் அளவுக்கும் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அடுத்ததுல ஒருவேளை இது ஒரு நல்லா கவனிக்க, இந்த இடத்துல ஒருவேளை இது ஒரு கூட்டம் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணாருன்னா கொண்டு வரார். இது ஒரு கூட்டம் சொல்லி நம்ம வச்சுக்கலாம். மற்றும் இங்கு மூப்பர்கள் சிலரை நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோம். இந்த கூட்டத்தில் மூப்பர்கள் சில பேரை நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோம். இங்கு இருப்பவர்களில் சிலர் சகோதரர் ஏக்கும் மற்றும் சில சகோதரர் பிக்கும் மற்றும் சில சகோதரர் சிக்கும் சில சகோதரர் டிக்கும் மிகுந்த மதிப்பு வைத்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நான் அறிவேன் என்று வைத்துக்கொள்வோம். சரி, ஒரு கூட்டம் நடக்க போது அந்த கூட்டத்தில் மூப்பர் என்ன பண்ண போகிறாங்கன்னா தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சில பேர் ஏ சகோதரருக்கும், சில பேர் பி சகோதரருக்கும், சில பேர் சி சகோதரருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டி சகோதரருக்கும் மிகுந்த மதிப்பை வைத்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நான் அறிவேன் என்று வைத்துக்கொள்வோன்றத சகோதரர் சொல்கிறாரு. இவர்களில் சகோதரர் ஏ மற்றும் சி எனது விருப்பத்தின்படியானவர்களாக இருக்கின்றனர். பார்த்தீங்களா? இந்த 4 பேரை முன்னிறுத்தினாங்க இல்லையா? ஏ பி சி டின்னு சொன்னாங்க இல்லையா? இதில் ஏவும் சியும் எனது விருப்பத்தின்படியானவர்களாகவும் இருக்கின்றனர். சகோதரர்கள் பி மற்றும் டி குறித்து நான் அவ்வளவுக்கு எண்ணுகிறதில்லை. அப்போது 4 பேர் ஏ பி சி டி இப்படி சொல்லும் பொழுது சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஏவும் சியும் எனக்கு ஓகே விருப்பமாக இருக்குது, இந்த பியும் டியும் பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்ததில் சகோதரர் ஏ மற்றும் சியை நான் முன்மொழிதலை நிறைவு பண்ணிடுவேன் என்று நான் சொல்லிடலாம். என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனை என்னது? முன்மொழிதலை சொல்லிட்டு ஒருத்தரை முன்மொழிந்த உடனே நிறுத்திடலாமான்றதான் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பதில் கொண்டு வந்துட்டு இருக்கார். திரும்ப வாசிக்கலாம். சகோதரர் ஏ மற்றும் சியை நான் முன்மொழிதலை நிறைவு பண்ணிடுவேன் என்று நான் சொல்லிடலாம். இதனால் மிகவும் துணிவற்றவர்கள் வாய்ப்பில்லாதவர்களாய் போவார்கள். பார்த்தீங்களா? இப்படி நான் சொல்லிட்டு அதை நிறுத்திடலாம். ஆனால் மிகவும் துணிவற்றவர்கள் வாய்ப்பில்லாதவர்களாய் போவார்கள். இது அன்பானதாக இருக்குமா? இல்லை அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போது நான் இவங்க 2 பேரும் சொல்லிட்டு முன்மொழிதலை நான் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் சில தைரியம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க மத்தியில் இந்த காரியங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும்ல. அப்படிலாம் சொல்லிட்டு இது அன்பாக இருக்குமா? இது அன்பின் காரியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு கொண்டு வரார். இல்லை. இது அன்பாக இருக்குமா? இல்லை. அன்பே நம்முடைய விதியாய் இருக்கின்றது. பார்த்தீங்களா? அன்பு தான் அந்த இடத்துல விதியை தவிர மற்றது கிடையாது என்றதையும் சொல்கிறார். மற்றும் அன்பானது உலகத்தில் உள்ள பாராளுமன்ற விதிகள் அனைத்திற்கும் முன்னதாக கடந்து செயல்படுகின்றது. அப்போ அன்பானது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற விதிகள் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் தாண்டி கடந்து என்ன பண்ணுதுன்னா அது இங்கே செயல்படுகின்றதுன்றதை நமக்கு சொல்கிறார். அன்பானது இதோ அங்கு காணப்படும் சகோதரனுக்கும் இதோ அங்கு காணப்படும் சகோதரிக்கும் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல மற்றும் நியாயமான பாரபட்சமற்ற வாய்ப்பு கிடைக்க வேண்டும் மற்றும் இவ்விஷயத்தில் அவர்களது கருத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் என்று கூறிடும் அப்படின்னு அன்பு சொல்லிடுமா. இப்போ அன்பு என்ன சொல்லுதுன்றதா இங்கே சொல்ல வர்றாரு. இப்போ அதை திரும்ப வாசிக்கலாம். சரிங்களா? அன்பானது இதோ அங்கு காணப்படும் சகோதரனுக்கும் இதோ அங்கு காணப்படும் சகோதரிக்கும் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல மற்றும் நியாயமான பாரபட்சமற்ற வாய்ப்பு கிடைக்க வேண்டும் மற்றும் இவ்விஷயத்தில் அவர்களது கருத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறிவிடும். ஸோ அன்பானது இப்படி சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? சொல்லிட்டு கர்த்தருடைய ஏற்பாட்டின் கீழ் அவர்களுக்கு
உரிதான உரிமைகளை நான் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறதில்லை. ஸோ இதுவும் ரொம்ப நல்ல ஒரு பாயிண்டாக இங்கே சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தருடைய ஏற்பாட்டின் கீழ் அவர்களுக்கு உரிதான உரிமைகளை நான் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தேர்ந்தெடுத்தல் சம்பந்தப்பட்ட காரியத்தில் அன்பானது தான் பிரதானமான ஒரு விதியாக செயல்படுத்தப்பட வேண்டும். அப்போ அன்பு எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்பதற்கு அது பொறுமையாக இருக்குன்றதை கூட இங்கே வலியுறுத்துறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததில், ஒருவேளை நான் நுணுக்கமாக ஆராய்பவராகவும் மிகவும் அனுபவ உடையவராகவும் காணப்பட்டு, பாருங்கள், ஒருவேளை நான், சரிங்களா, ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சகோதரனாகவும் அல்லது ரொம்ப அதிகமான ஒரு அனுபவத்தை பெற்றக்கூடிய ஒரு சகோதரனாகவும் காணப்பட்டு எனக்கு தகுந்தாற்போல் அனைத்தையும் மாற்ற முடிவராக காணப்படலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சகோதரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்வேன், அதிகமான அனுபவம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஏற்றது போல தகுந்தாற் போல அனைத்தையும் மாற்ற முடிவராக காணப்படலாம். ஆனால் இளைய சகோதரர்களை மனதில் குழப்பி, நல்லா கவனிங்க, ஆனால் இளைய சகோதரர்களை மனதில் குழப்பி அவர்களது சித்தங்களை செய்ய விடாமல் ஆக்கிவிடுவதும், அவர்களை ஏதோ ஒன்றுக்கு வாக்களிக்க பண்ணுவதும் மற்றும் இப்படி செய்ததை அவர்கள் அறியாமலிருந்து ஆனால் பிற்பாடு அதிருப்தி அடைந்து அக்காரியத்தினை நான் சரியாய் புரிந்திருப்பேனாகில் நான் வேறு மாதிரி செயல்பட்டிருப்பேனே என்று கூறிடுவதற்கு ஏதுவான நிலையில் இளைய சகோதரர்களை ஆளாக்குவதும் ஒரு மூத்த சகோதரனான எனக்கு தகுதியாக இராது அப்படின்னு சொல்கிறார். அப்போது சபையில் இளைய சகோதரர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான விதத்தில் சரியான ஒரு முன் அடையாளமாக செயல்பட வேண்டியது ஒரு கடமை. ஒரு வேளை நான் அப்படி செயல்படாமல் போயிட்டேன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு தேர்ந்தெடுப்புகளாக கொண்டு அந்த காரியங்களை முடிச்சிருவாங்க. ஆனால் பின் நாட்களில் அவங்க சிந்தித்து பார்க்கும்போது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சிந்திக்கும்போது அது ஒரு மூத்த சகோதரனாக எனக்கு ஒரு நல்ல ஒரு தகுதியாக இராது அப்படின்றத சகோதரர் சொல்கிறார். சரிங்களா? இது திருப்திகரமான கூட்டமே அல்ல. ஒரு சபையார் மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கென கொண்டிருக்கும் கூட்டமானது எல்லாருடைய உரிமைகளும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மற்றும் முடிவுகளில் அனைவருக்குமே மகிழ்ச்சியும் திருப்தியும் உணரத்தக்கதாய் மிகவும் வெளிப்படையாயும் மற்றும் நியாயமாயும் நடைபெறும் ஒரு கூட்டமாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடங்கள் எளிமையாக புரிகிறதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வேகத்தில் வந்திருக்கிறோம். ரிவைஸ் பண்ணால் நமக்கு புரிஞ்சிடும். ஒரு கூட்டமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஒரு சபையார் மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கென கொண்டிருக்கும் கூட்டமானது எப்படி இருக்கணும்? எல்லாருடைய உரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட்ட மற்றும் முடிவுகளில் அனைவருமே மகிழ்ச்சியும் திருப்தியும் உணரத்தக்கதாய் மிகவும் வெளிப்படையாயும் மற்றும் நியாயமாயும் நடைபெறும் ஒரு கூட்டமாக காணப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். அடுத்ததில், நம் அனைவருக்குமே நம்முடைய வாய்ப்புகள் கிடைத்தது மற்றும் நான் விரும்பத்தக்க விதம் என்று எண்ணின விதத்தில் ஒருவேளை நடைபெறவில்லை என்றாலும் அது அந்த ஒரு காரியமானது ஒரு நல்லதொரு விதத்தில் செய்யப்பட்டுள்ளது என்று எண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஒரு கூட்டமானது எந்த ஒரு கூட்டமானது? எல்லாருடைய கருத்தையும் கேட்டு எல்லாருடைய அந்த உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து திருப்தியாக வரக்கூடிய வெளிப்படையாய் நியாயம் வரக்கூடிய ஒரு கூட்டமாக அது இருக்கும் பொழுது என்ன நடக்கும்ன்றது தான் சொல்கிறாரு. திரும்ப வாசிக்கலாம். நம் அனைவருக்குமே நம்முடைய வாய்ப்புகள் கிடைத்தது மற்றும் நான் விரும்பத்தக்க விதம் என்று எண்ணின விதத்தில் ஒருவேளை நடைபெறவில்லை என்றாலும் அது நல்லதொரு விதத்தில் செய்யப்பட்டுள்ளது என்று எண்ணிடுவேன். ஸோ நான் விரும்பின மாதிரி ஒரு நடக்கலை, பட் பரவாயில்ல, இருந்தாலுமே ஒரு பெஸ்ட்டாக நல்லபடி நடந்திருக்கின்றதை நான் எண்ணிடுவேன். ஏனெனில் எல்லாருக்கும் நியாயமான பங்கு கிடைத்தது. பார்த்தீங்களா? ஏன் நான் அப்படி எண்ணிடுவேன்னா எல்லாருக்குமே நியாயமான பங்கு அந்த தேர்ந்தெடுப்பில் கிடைச்சிருக்கின்றதை சொல்கிறார். அது ஒருவரை ஒருவர் கிழித்தெறிவதற்கான பிரயாசமாக இருக்கவில்லை.
பார்த்தீங்களா? அந்த கூட்டமானது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டு கிளி தெரியக்கூடிய ஒரு பிரயாசமாக அது இல்லாமல் இருக்குது. அப்படி கிடையாது. ஏன் அப்படி இல்லாமல் இருந்துச்சு? எல்லாருடைய கருத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து, எல்லா கருத்தையும் கேட்டு, எல்லாரோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுத்து, வெளிப்படையாகவும் நியாயமாக நடந்தனால தான் இந்த கூட்டம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நாம் ஒருவரை ஒருவர் கிழித்தெறியக்கூடாது. ரொம்ப முக்கியமான வந்து கருத்தை பதிவு செய்கிறார். ஒருவேளை ஒருவரை நீங்கள் அறிந்திருக்கவில்லை எனில் மற்றும் நீங்கள் அறிந்திருக்கும் எவராலும் அவருக்கு சான்று பகிரப்படவில்லை எனில் அவருக்கு வாக்கு செலுத்திடாமல் இருந்து விடுங்கள். யாருக்கு நீங்கள் வந்து வாக்கு செலுத்தாமல் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒருத்தரை பற்றி உங்களுக்கு தெரியல மற்றும் நீங்கள் அறிந்திருக்கும் எவராலும் அவருக்கு சான்று பகிரப்படவில்லை எனில். புரியுதுங்களா? நான் வந்து தேர்ந்தெடுப்பில் உட்காந்துருக்கிறேன். இந்த எக்ஸ் சகோதரனை பற்றி எனக்கு தெரியல. அதே நேரத்தில் எனக்கு இந்த ஒய் சகோதரனை தெரியும். இந்த சகோதரனும் இந்த எக்ஸ் சகோதரனுக்கு வந்து ஒரு நல்ல சான்று கொடுக்கல, அதனால நான் அப்படியே உட்காந்துறது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பதிவு செய்கிறார். சரிங்களா? வாக்கு செலுத்தி விடாமல் இருந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கும் யாரோ ஒருவர் அங்கிருந்து இச்சகோதரனுக்கு சான்று பகர்ந்து நான் அச்சகோதரரை முன்மொழிகின்றேன் என்று கூறுவாரானால், பின்னர் நீங்களோ சகோதரர் ரசல் அவர்கள் சகோதரர் டபிள்யூ அவர்களே முன்மொழிந்துள்ள காரியமானது அவர் இவரை குறித்து அறிந்திருக்கின்றார், இல்லையேல் அவர் இவரை முன்மொழிந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? மறுபடியும் படிக்கலாம் அந்த காரியத்தை. ஒருவேளை நீங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கும் யாரோ ஒருவர் அங்கிருந்து இச்சகோதரனுக்கு சான்று பகர்ந்து நான் அச்சகோதரரை முன்மொழிகிறேன் என்று கூறுவாரானால், பின்னர் நீங்களோ சகோதரர் ரசல் அவர்கள் சகோதரர் டபிள்யூ அவர்களை முன்மொழிந்துள்ள காரியமானது அவர் இவரை குறித்து அறிந்திருக்கின்றார். ரசல் அவர்கள் இந்த டபிள்யூ குறித்து அறிந்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு கருத்து வருது. இல்லையேல் இவர் அவரை முன்மொழிந்திருக்க மாட்டார். யாரு? சகோதரர் ரசல் அவர்கள் டபிள்யூ அவர்களை என்ன பண்ணிக்க மாட்டார்னா முன்மொழிந்திருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது. யாருக்கு தெரியுது? ரசல் அவர்களுக்கு டபிள்யூ சகோதரரை நல்லா தெரியுதுன்னு சொல்கிறார். சரிங்களா? எனக்கு சகோதரர் டபிள்யூ அவர்கள் பரிச்சயமானவர் அல்ல, ஆனாலும் சகோதரர் ரசல் அவர்கள் இவரை முன்மொழிந்தும் மற்றும் சகோதரர் ஹெரிஷ் அவர்கள் வழிமொழிந்தும் இருக்கின்றனர். சரிங்களா? அப்போது சகோதரர் ரசல் அவர்கள் முன்மொழிந்திருக்காரு, இன்னொரு சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு? அவரை வழிமொழிந்திருக்கிறார். மற்றும் அவர்கள் இருவரையும் குறித்து நான் அறிந்திருப்பதனால் சகோதரர் டபிள்யூ அவர்கள் சரியானவர் என்று அறிந்து கொள்வேன் என்று எண்ணிட வேண்டும். ஸோ ரொம்ப எளிமையான பாயிண்ட் இது. சரிங்களா? சிம்பிளாக சொல்லி முடிக்கலாம். அதை எனக்கு வந்து ஒரு எக்ஸ் என்ற சகோதரரை பற்றி எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் ஒய் சகோதரர் தான். இந்த ஒய் சகோதரரும் எக்ஸ் சகோதரரை பற்றி எந்த ஒரு முன்மொழிவும் அங்கே சாட்சியம் கொடுக்கல. நான் அதனால் அப்படியே நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததில் டபிள்யூ என்ற ஒரு சகோதரர் இருக்கிறார். இந்த டபிள்யூ சகோதரரை ரசல் அவர்கள் முன்மொழிஞ்சிட்டார். சரிங்களா? அப்போ எனக்கு வந்து பிரதர் ரசல் அவர்களை நல்லா தெரியும். அதே நேரத்தில் இன்னொரு ஹரேஷன் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் அவர் என்ன பண்ணிட்டார்னா வழிமொழிஞ்சிட்டார். இந்த ரெண்டு சகோதரர் எனக்கு தெரியும். அப்போ அதனால் இந்த டபிள்யூ சகோதரரை பற்றி எனக்கு எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார். சரிங்களா? அப்போ அவர் சரியானவர் தான் அப்படின்றத நான் நினச்சிக்கணுன்றதை இங்கே சொல்கிறார். பிறர் வழியான கூற்றினால் இன்டைரக்ட். சரிங்களா? பிறர் வழியான கூற்றினால் பெறப்படும் அறிவின் மீது சார்ந்திருக்கும் ஓர் உரிமையினை நாம் பெற்றிருக்கின்றோம். ரொம்ப அருமையான பாயிண்ட். நேரடியாக எனக்கு ஒருத்தரை பற்றி தெரியல, இன்டைரக்டாக தெரியுது. அதுதான் பிறர் வழியாக வரக்கூடிய ஒரு அறிவு. சரிங்களா? அதை நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு உரிமையை பெற்றிருக்கின்றோம். சகோதரர் டபிள்யூஐ நமக்கு நன்கு பரிச்சயமில்லை மற்றும் அவருக்கு வாக்களிக்க அவரது காரியங்கள் அனைத்தும் போதுமானதாய் நமக்கு தெரியாது.
டபிள்யூ அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியாது, எனக்கு நல்ல பரிச்சயம் கிடையாது, அவருடைய காரியங்களை பற்றி ஒரு போதுமானதாக எனக்கு தெரியாது. சரிங்களா? அவருக்கு வாக்களிப்பதற்கு ஏதுவாக சுட்டி காட்டுவதற்கு ஏதாகிலும் நமக்கு காணப்பட வேண்டும். அவர் ஓட்டு போடுறதுக்கு அவரை பற்றி ஏதாவது ஒரு காரியம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆனால் ஒருவேளை யாரேனும் அவருக்கு சான்று பகிர்வார்களானால், யாருக்கு? இந்த டபிள்யூ அவங்களுக்கு, அது வங்கியில் நடைபெறுவது போன்றே காணப்படும். வங்கினா பேங்க்கில் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பேங்க்கோடைய ப்ரொசீஜரை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுன்றதை அவர் சொல்கிறார். அதை நம்ம வாசிக்கலாம். அதாவது, நீங்கள் வங்கிக்கு செல்கின்றீர்கள் மற்றும் உங்கள் பெயர் ஸ்மித் என்று வைத்துக்கொள்ளலாம். பேங்க் போகிறீங்க, உங்கள் பேர் ஸ்மித்துன்னு வச்சுக்கலாம். வங்கியில் பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரு ஸ்மித் அவர்களே, இந்த வங்கியில் எங்களுக்கு உங்களை தெரியாது மற்றும் நாங்கள் உங்கள் தரப்பினர்களை, உங்கள் சைடில் யாராக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி, உங்கள் தரப்பினர்களை அறிந்து கொள்ளாதது வரையிலும் எங்களால் உங்களுக்கு எந்த தொகைகளையும் செலுத்திட முடியாது. உங்களுக்கு திரு ஹரிஷ் அவர்களை தெரியுமா என்று கேட்கப்படுகின்றது. இந்த ஹரிஷ் அப்படின்றது தான் மேலே சகோதரர் வழிமொழிந்தார்ல, அவரை பற்றி இங்கே சொல்கிறார். இந்த சகோதரர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேங்க் கேட்குறாங்க. என் பேர் என்னது? ஸ்மித்து. பேங்க் சொல்கிறாங்க உங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் தரப்பில் யார் இருக்கா? இந்த ஹரிஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? அப்போது அவர் தான் அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு, நீங்களோ ஸ்மித்து, நீங்களோ ஆம், அவர் எனக்கு உறுதிச்சீட்டு அளிப்பார் என்று சொல்கின்றீர்கள். அடுத்தது இப்போ பேங்க் சொல்கிறாங்க, திரு ஹரிஷ் அவர்களே, நீங்கள் திரு ஸ்மித் அவர்களுக்கு உறுதிச்சீட்டு அளிக்கின்றீர்களா என்று கேட்கின்றது. பேங்க் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த சகோதரர் ஹரிஷ் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஸ்மித் அவங்களுக்கு உறுதிச்சீட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஹரிஷ் அவர்கள்? ஓ ஆம், இது திரு ஸ்மித் ஆவார், அவருக்கு நான் உறுதிச்சீட்டு அளிக்கின்றேன், அவருக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்று சொல்கின்றார். பின்னர் வங்கியானது, சரி திரு ஸ்மித் அவர்களே, உங்களை திரு ஹரிஷ் அவர்கள் அறிவார் என்று கூறுகின்றார், ஆகையால் நாமும் அறிமுகமாகிக் கொள்கின்றோம் என்று கூறிவிடும். அப்போ பேங்க்குக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் உத்தரவாதம் கொடுத்தா பேங்க் என்ன சொல்லுது, சரி நாங்களும் என்ன பண்ணிட்டோன்னா உங்ககிட்ட அறிமுகமாகிடுறோம், ஏன்னா ஹரிஷ் அவர்களுக்கு ஸ்மித் அவர்கள் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்படியே சபையாரிலும் கூட காணப்படுகின்றது. யாரோ ஒருவர் சகோதரர் ஸ்மித் அவர்களுக்கு சான்று பகிரப் போகின்றவர்களையும் அறிவேன் என்பீர்கள். நல்லா கவனிங்க மறுபடியும். இப்படியே சபையாரிலும் கூட காணப்படுகின்றது. யாரோ ஒருவர் சகோதரர் ஸ்மித் அவர்களுக்கு சான்று பகிர போகின்றவர்களாயும் அறிவேன் என்பீர்கள். நீங்கள் அறியாத ஒருவரை நீங்கள் ஒருபோதும் முன்மொழியக்கூடாது. இந்த ஸ்மித்தின் கொண்டு வந்தார்ல, இந்த ஸ்மித் யார்? இவர் தான் பேங்க்குக்கு போனார், இவர் தான் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஹரிஷ் அவரை தெரியும்னு சொன்னார், ஹரிஷ் அவரை தெரியும்னு சொன்னார். அந்த மாதிரி தான். அப்போ உங்களுக்கு இந்த தேர்ந்தெடுத்தலில் சபையில் இருக்கும் பொழுது ஒரு சகோதரனை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் முன்மொழியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ ஒருவர் ஸ்மித் என்று கூறினதற்காக மாத்திரம் நீங்கள் அவரை ஒருபோதும் முன்மொழியக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஸ்மித்துன்னு சொன்னதுக்காக மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் முன்மொழியக்கூடாது. யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக விவேகமற்று ஸ்மித்தையோ அல்லது பிரவுன் அவர்களையோ கூறிவிடாதீர்கள். யாரோ ஒருத்தங்க சொல்கிறான்றதுக்காக நீங்களும் சொல்லிடாதீங்க. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று அறிந்து செயல்படுங்கள் அல்லது அதை செய்யாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை அறிந்து செயல்படுங்க, இல்லைன்னா நீங்கள் அதை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இன்னொரு காரியம், மூப்பர்களுக்கான இத்தகைய தேர்ந்தெடுத்தலை நாம் பெற்றிருக்கும் போது நான் பின்வருமாறு எனக்கு சகோதரர் ஏ அவர்களையும் சகோதரர் சி அவர்களையும் பிடிக்கும். சரிங்களா? மற்றும் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு சகோதரர்களே மற்ற சகோதரரை காட்டிலும் மிகவும்
சிறப்பானவர்களாக தெரிகின்றனர். அதாவது இன்னொரு சம்பவத்தை, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணாருன்னா கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு? மூப்பர்களுக்கான இத்தகைய தேர்ந்தெடுத்தலை நாம் பெற்றிருக்கும் போது நான் ரசல் அவங்க சொல்கிறாங்க, நான் பின்வருமாறு சொல்லுவேன். என்ன சொல்வாராம்? எனக்கு சகோதரர் ஏ அவர்களையும் சகோதரர் சி அவர்களையும் பிடிக்கும், மற்றும் என்னை பொறுத்தவரையில் இந்த 2 சகோதரர்களே மற்ற சகோதரரை காட்டிலும் மிகவும் சிறப்பானவர்களாக தெரிகின்றனர். மற்றும் சகோதரர்கள் ஏ மற்றும் சி மூப்பர்களாக இருந்தால்தான் மற்றும் சகோதரர் பி மற்றும் டி மூப்பர்களாக இல்லாமலும் இருந்தால்தான் சபையாருக்கு நான் ஊழியம் புரியப்படலாம் என்று நான் எண்ணுகிறேன் என்று வைத்துக்கொள்ளலாம். சரி, என்ன சொல்ல? சிம்பிளா எனக்கு ஏற்கனவே 4 பேர் காமிச்சார் இல்லையா, ஏ பி சி டி காமிச்சார் இல்லையா. ரசல் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஏவும் சியும் ஓகே, அவங்க 2 பேர் மூப்பராக இருந்தால் பெஸ்ட்டு, நான் விரும்புகிறேன் அப்படின்றார். அதே நேரத்தில் இந்த பியும் டியும் வந்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், இப்போது சபையாருக்கு ஊழியம் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை என்ற அந்த மாதிரி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இதை நான் திணிக்க முற்பட்டு முகஸ்துதி செய்து பணிய வைத்திடலாம் மற்றும் நயமாய் பேசி அவர்களது வாக்கினை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்படி செய்வது சரியா இருக்காது. பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணிடலாம்? இப்போ நான் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் படிக்கிறேன். சகோதரர்கள் பி மற்றும் டி மூப்பர்களாக இல்லாமலும் இருந்தால்தான் சபையாருக்கு நான் ஊழியம் புரியப்படலாம் என்று எண்ணுகிறேன் என்று வைத்துக்கொள்ளுவோம். இதை நான் திணிக்க முற்பட்டு, இந்த மாதிரி எண்ணத்தை நான் திணிக்க முற்பட்டு முகஸ்துதி செய்து பணிய வைத்திடலாம் மற்றும் நயமாய் பேசி அவர்களது வாக்கினை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்படி செய்வது சரியாய் இருக்காது. மாறாக நான் பின்வருமாறு அநேகர் சகோதரர் பி மற்றும் நான் எப்படி சொல்லுவேன்றதை சொல்லி காமிக்கிறார். நான் பின்வருமாறு அநேகர் சகோதரர் பி அவர்களையும் மற்றும் வேறு சிலர் சகோதரர் டி அவர்களையும் மிகவும் விரும்புகின்றனர் என்று நான் நன்கு அறிவேன். இவர்கள் இருவருமே சகோதரர்கள் ஏ மற்றும் சி போன்று நல்ல தகுதிகள் காணப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் சிலர் இவர்களை விரும்புகின்றனர் மற்றும் தங்களுக்கு இவர்களால் பிரயோஜனம் உண்டாகும் என்று கூறுகின்றனர் மற்றும் அவர்களது குணங்களுக்கு எதிராய் சொல்லிவிடுவதற்கு நான் எதையும் அறியேன். மற்றும் மற்றவர்கள் அவர்களுடைய ஊழியத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்பவர்களாக இருப்பதினால் அவர்களும் ஊழியம் புரிவதில் நான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று எண்ணிட வேண்டும். ஸோ எளிமையான பாயிண்ட் தான். என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு பிடிச்சதெல்லாம் யார்? ஏவும் சியும். சரிங்களா? ஆனால் எதில் யார் நிற்க வைக்கிறாங்க? இப்போது சில பேர் யாரை விரும்புகிறாங்க? இப்போது பியும் டியும் விரும்புகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன சொல்லுன்றதை சொல்கிறார். சில பேர் இந்த பியும் டியும் வந்தால் நல்லா இருக்குன்றதை என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு அவங்கள பற்றி தெரியாது. இந்த 2 பேரும் இந்த பியும் டியும் செய்யக்கூடிய ஊழியத்தினால சில ஆசீர்வாதங்களை சபை பெற்றுக்கொள்ளுமானால் நானும் மகிழ்ச்சி கொள்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த பியும் இந்த டிஎம் பற்றி சகோதரருக்கு என்ன பண்ணாருன்னா தெரியாது, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுது. அந்த சூழ்நிலை தான் இந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா அவர் பேசுகிறார். இப்போ திரும்பவும் படித்து பார்க்கலாமே, நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஆனால் சிலர் இவர்களை விரும்புகின்றனர் மற்றும் தங்களுக்கு இவர்களால் பிரயோஜனம் உண்டாகும் என்று கூறுகின்றனர். யாரை விரும்புகிறாங்க? பி டியை. சரிங்களா? மற்றும் அவர்களது குணங்களுக்கு எதிராய் சொல்லிவிடுவதற்கு நான் எதையும் அறியேன் சகோதரர் சொல்கிறார். மற்றும் மற்றவர்கள் அவருடைய ஊழியத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்பவர்களாக இருப்பதினால் அவர்களும் ஊழியம் புரிவதில் நான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று எண்ணிட வேண்டும். அவர்கள் நல்ல குணலட்சணமுடைய மனிதர்கள் என்று அறிந்து அவர்களில் யாருக்கேனும் மற்றும் அனைவருக்குமே முன்மொழிவதில் நான் பிரியம் கொள்வேன். இப்போ தான் அந்த கேள்விக்கான பதிலை இங்கே முன்வைக்கிறார். என்ன கொண்டு வராரு?
அவர்கள் நல்ல குணலட்சணமுடைய மனிதர்கள் என்று அறிந்து அவர்களில் யாருக்கேனும் மற்றும் அனைவருக்குமே முன்மொழிவதில் நான் பிரியம் கொள்வேன். இது அவர்கள் சிறந்தவர்கள் என்று நான் எண்ணுவதாகாது. அதாவது நல்ல கவனிங்க இடத்துல, இது அவர்கள் சிறந்தவர்கள் என்று நான் எண்ணுவது ஆகாது. நான் அப்படி எண்ணுறது கிடையாது. அதாவது இந்த பியும் டியும் மற்றவங்க விரும்பினவங்க, இவங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த பியும் டியும் வந்து அவங்க செய்கிற ஊழியத்தினால மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் அப்படின்னா சரி, நானும் அதில் வந்து மகிழ்ச்சி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களை பற்றின காரியங்கள் எனக்கு எதுவுமே தெரியாதிருக்கக்கூடிய பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து முன்மொழிவதில் வந்து என்னுடைய பங்கை நான் வந்து அங்கே செலுத்துகிறேன். இப்படி நான் பண்ணக்கூடிய காரியமானது எது கிடையாது. இவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்றத நான் என்றேன் அப்படின்னு அர்த்தமாகாது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இது அவர்கள் சிறந்தவர்கள் என்று நான் எண்ணுவதாகாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். மாறாக நான் விரும்புபவர்களையே நான் முன்மொழிந்திடுவேன் மற்றும் ஒருவேளை மற்றவர்களும் முன்மொழியப்பட்டிருக்க மற்றும் வழிமொழிய ஆள் இல்லாமல் இருந்தால் நான் சகோதரர்கள் பி மற்றும் டி அவர்களை வழிமொழிகிறேன் என்று குறியிடுவேன். பார்த்தீங்களா? இப்போ பி மேலேயும் டி மேலேயும் இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி, அவங்களுடைய செயல்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்க விரும்புகிறாங்க, சரி அதை பண்ணுங்கன்றதை நானும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்றக்கூடிய காரியமானது என்ன கிடையாது, அவர்கள் சிறந்தவர்கள் என்று அது அந்த மாதிரி எண்ணக்கூடிய காரியமாக அது இல்லை. ஏன்னா எனக்கு பற்றி அவங்கள பற்றி எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு இந்த பியும் டி என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்மொழிஞ்சிட்டாங்க. ஆனால் வழிமொழிகிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், பிரதர் அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னா வழிமொழிகிறேன். யாரை? இந்த பியும் டியும் வழிமொழிகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவர்கள் நீங்கள் விரும்பினவர்களை இல்லையே என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்க? அந்த பியும் டியும் நீங்கள் விரும்பினவங்க கிடையாதே, அப்போ ஏன் நீங்கள் அவங்கள வழிமொழிஞ்சீங்கன்னு கேட்கலாம். இல்லைதான், நான் விரும்பலை தான், ஆனாலும் அவர்களை மற்ற சில சகோதரர்கள் விரும்புகின்றனர் என்று நான் அறிவேன். மற்றும் சபையார் யாவரும் ஊழியம் புரியப்பட நான் விரும்புகின்றேன். நான் சிறந்தவர்கள் என்று எண்ணினவர்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. எனக்கு யார் யாரெல்லாம் பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அவங்கள மட்டும் பெற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. மாறாக மற்றவர்களாலும் சிறந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். பார்த்தீங்களா? எனக்கு யாரெல்லாம் பெஸ்ட்டுன்னு தெரிகிறாங்களோ அவங்கள பற்றி மட்டும் கிடையாது, மற்றவங்க யாரெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். நாம் திருப்தி கொள்வது, அதாவது நான் திருப்தி கொள்வது மாத்திரமல்லாமல் சகோதரர்கள் யாவரும் திருப்தியடைய விரும்பும் அளவுக்கு போதுமான அன்புடையவனாக நான் இருக்க வேண்டும். ஸோ இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி விதி கிடையாதுன்றதை சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு நாம் மட்டும் திருப்தி அடைறது கிடையாது, மற்றவங்களையும் நான் திருப்திக்குள்ளே கொண்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறன்றதையும் சொல்கிறார். அதுதான் இந்த அன்பினுடைய ஒரு ரூலாக இருக்குன்னு சொல்கிறார். இந்த ஆவியே ஒவ்வொரு சபையாரிடத்திலும் ஒவ்வொரு தேர்ந்தெடுத்தலிலும் காணப்பட வேண்டும் மற்றும் அங்கு குழப்பம் குறைவாகவே காணப்படும் என்று நான் எண்ணுகிறேன். அப்போ ஒட்டுமொத்தத்தில் இந்த அன்பின் ஆவி வந்து அங்கே ரூல் பண்ணும்போது, எங்கே தேர்ந்தெடுத்தல் ரூல் பண்ணும்போது அங்கே குழப்பங்கள் மிகவும் குறைவாக காணப்படும் அப்படின்றது சொல்கிறார். ஒருவேளை வேறு யாரையாகிலும் பெற்றுக்கொள்வதற்கு பிரியப்படுகின்ற சிலர் காணப்படுகின்றனர் என்று வைத்துக் கொள்ளலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களை வந்து பெற்றுக்கொள்வதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறாங்கன்றதை வச்சுக்கலாம். சரிங்களா? முற்றிலுமாக பொருத்தமற்றவர்கள் என்று நான் கருதிடும் சிலர் முன்மொழியப்பட்டிருக்கின்றனர் என்று வைத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த ABCDயை தவிர வேறு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே முன்மொழிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணும் பொழுது இவங்க வந்து முற்றிலும் பொருத்தமற்றவர்கள் அப்படின்னு ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்காங்கன்றத நம்ம அறிவுனதையும் வச்சுக்கலாம் அப்படின்றார். இப்போ திரும்ப வாசிக்கலாம்.
ஒருவேளை வேறு யாரையாகிலும் பெற்றுக்கொள்வதற்கு பிரியப்படுகின்ற சிலர் காணப்படுகின்றனர் என்று வைத்துக்கொள்வோம். முற்றிலுமாக பொருத்தமற்றவர்கள் என்று நான் கருதியிடும் சிலர் முன்மொழியப்பட்டிருக்கின்றனர் என்று வைத்துக்கொள்ளலாம். அவருக்காய் யாராகிலும் வாக்களித்து விடுவார்கள் என்று நான் அச்சமடைவேன். என்ன சொல்ல புரியுது அந்த இடத்துல? அன்புக்குரிய சகோதரர்களே, வேறு சில பேர் இன்னும் சில பேரை முன்மொழிஞ்சாங்க நிற்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியுது இவங்க முற்றிலுமாக பொருத்தமற்றவர்கள் அப்படின்னு தெரியுது. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், மற்றவர்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். சரிங்களா? அந்த காரியத்தை மட்டும் திரும்ப படிக்கலாம். சரிங்களா? அவருக்காய் யாராகிலும் வாக்களித்து விடுவார்கள் என்று நான் அச்சமடைவேன். நானோ அருமையான நண்பர்களே, சகோதரர் டபிள்யூ அவர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிராய் ஒரு வார்த்தை சொல்லிடுவதற்கோ அல்லது அவரை சத்துரு போன்று காண்பித்திடுவதற்கோ நான் விரும்பவில்லை. எனினும் என்னுடைய கணிப்பின்படி அவரை நாம் மூப்பர்களில் ஒருவராக பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதே சிறந்ததென்று நான் எண்ணினேன். ஆகையால் தேர்வு செய்வது குறித்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கையில் நான் அவருக்கு வாக்களிப்பதில்லை என்று தெரியப்படுத்துகின்றேன். அப்போ அந்த எலெக்ஷன் டைமில் அவர் ஏன் நின்று அவர் ரொம்ப மோசமான ஆள், அவர் ரொம்ப தகுதியற்றவர் அப்படிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்னா, அந்த டைமில் நான் வாக்களிப்பதில்லை என்று தெரியப்படுத்துகின்றேன் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லுவாராம். சகோதரர் டபிள்யூ அவர்களே, நீங்கள் மூப்பராக ஊழியம் புரியாமல் இருப்பது நலமாயிருக்கும் என்று நான் எண்ணுகிறதுனாலேயே நான் உங்களை எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறத ஒழிய மற்றபடி நான் எந்த விதத்திலும் உங்களை எதிர்க்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவாராம். நீங்கள் மூப்பராக இல்லாமல் இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும், மற்றபடி நான் எந்த வகையிலுமே உங்களை நான் எதிர்க்கவில்லை அப்படின்றத அவர் சொல்கிறார். நான் அவரிடத்தில் முழுமையாய் ஒளிவு மறைவின்றி காணப்படுவேன் மற்றும் அவருக்கு எதிராய் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் மற்றும் அவர் பட்டணத்தில் அநேகம் கடன் பட்டிருக்கின்றார் என்பதனால் நான் அவரை எதிர்க்கிறேன் மற்றும் பட்டணம் எங்கும் இவர் கடன் பட்டிருக்கின்றார் என்பதை அறிவார்கள் மற்றும் அவரால் நம்முடைய சபைக்கு அவமானம் காணப்படுகின்றது என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே சொல்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததில் சகோதரர் டபிள்யூ அவர்களை குறித்து நான் எதுவுமே பேச வேண்டியதில்லை. ஏற்கனவே என்ன சொன்னார், இவர் நிறைய கடன் வாங்கியிருக்காரு, சிட்டி ஃபுல்லாக கடன் வாங்கியிருக்காரு, அதனால் பெரிய அவமானம் இருக்குது, இதில் நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் சகோதரர் டபிள்யூ அவர்கள் மூப்பராகி விடுவதற்கு என்னால் வாக்களித்திட முடியாது மற்றும் அவரை மூப்பராக காண நான் விரும்பவில்லை. மற்றவர்களால் கர்த்தருடைய காரணங்களானது நன்கு ஊழியம் புரியப்படும் என்று நான் நம்புகின்றேன் என்று மாத்திரம் கூறிடுவேன். இந்த இடம் தான் நம்ம திரும்ப வாசிக்கணும் நிலைமைக்குள்ள வந்தோம். சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாருன்னு புரியுதுங்களா? பாருங்கள், மற்றவர்களால் கர்த்தருடைய காரணங்களானது நன்கு ஊழியம் புரியப்படும் என்று நம்புகிறேன். அதாவது நம்முடைய டபிள்யூ சகோதரர் பட்டணங்கள் ஃபுல்லாக ஒரு கடன் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி காரியங்கள்லாம் எனக்கு தெரிய வரும் பொழுது அந்த குற்றச்சாட்டை நான் கொண்டு போய் சபையில் வைக்கல. ஆனால் நான் உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை, அது நியாயமான காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் பொழுது, இவருக்கு நான் ஓட்டு போடல, மற்றவர்களால் இந்த டபிள்யூ ஓட்டு போடலை, மற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால தேவனுடைய கர்த்தருடைய காரியங்களானது நல்லா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ தொடர்ந்து நம்ம அப்படியே போகலாம். நாம் ஒருவரை ஒருவர் துண்டு துண்டாக கிழித்து போட அவசியமில்லை. சகோதரர் டபிள்யூ அவர்கள் பட்டணத்தில் கடன் பற்றிருக்கின்றார் என்பது உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை நாம் அவரிடத்தில் கேட்டால் அவர் சில நல்ல காரணங்களை கொடுக்க முடிபவராக கூட காணப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு. சரிங்களா?
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு பெரிய பதிலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கேள்வி என்னது, இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி வகுப்பறை நடத்துறதுக்கு ஒரு மூப்பரை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு முன்மொழியில் கொண்டு வரும் பொழுது அங்கே முன்மொழியில் சொல்லிவிட்டு உடனே நிறுத்திடலாமா, சரிங்களா? மேலும் மேலும் முன்மொழியப்படுவதற்கு டைம் கொடுக்காமல் நிறுத்திடலாமா? அதே நேரத்தில் ஒரு சபையில் 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு சகோதரர்களால் மூப்பர்களாக ஊழியம் புரியப்படும் ஒரு சபைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். எந்த மாதிரி காரியம் பொருந்துமா? ஒருத்தரை சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அப்படி நிறுத்துறது பொருந்துமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகான பதிலை சொன்னார். அதாவது ஒரு பார்லிமெண்டரி ரூல்லாம் இங்கே கொண்டு வர முடியாது, ஆனால் அது நல்ல விஷயந்தான். சபையில் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பு தான் இங்கே ஆளப்பட வேண்டும் எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 2 பேர் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், அவங்களாம் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் மற்றவர்களுக்கு வேறு 2 பேரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா சரி பொறுமையாக இருந்து அவங்களுக்கும் அந்த வாக்குகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணுவேன்னா ஏற்படுத்துவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னார். அப்படி சொல்லிட்டு சபை அப்படின்னா சபையில் வந்து என்ன மாதிரிலாம் இருக்கணுன்றது ரொம்ப தெளிவாக சொன்னார். ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக உண்மையாக பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி காமிச்சார். எல்லாருடைய கருத்துக்களையும் மனசில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு காரியங்களை பார்த்தீங்கன்னா சொன்னார்னு சொல்லி நம்ம கவனித்தோம். அப்படி சொல்லிட்டு என்னுடைய நிலைமையில் நான் தெளிவாக இருப்பேன். எனக்கு அவங்கள பற்றி தெரியாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த காரியங்கள் அவங்ககிட்ட நான் விட்டுருவேன். எனக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து தலையிட மாட்டேன்னு சொன்னார். அப்போது உங்களுக்கு தெரியாத ஒருத்தரை பற்றி நீங்கள் முன்மொழிதலுக்குள்ளாகவோ வேறு எதுக்குள்ளாகவும் போக வேணான்றதை பார்த்தீங்கன்னா சொன்னார். ஆனால் வேறு என்ன பண்ணலாமா, இன்டைரக்ட் அறிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு கூட சொல்லி காமிச்சார். எனக்கு தான் அவரை பற்றி தெரியல, எனக்கு இவரை பற்றி தெரியும். அப்போ இந்த எக்ஸ்ன்ற இந்த எக்ஸ் யாருக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த எக்ஸுக்கு யாரை தெரியும், இந்த ஒய்யை தெரியும். ஒய்க்கு யாரை தெரியாது, எனக்கு வந்து ஒய்யை தெரியாது, சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் வந்து இவர் முன்மொழிஞ்சாருன்னா அந்த அறிவை நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். அதுக்கு பேங்க் பற்றின ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து நம்மளை என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 பேர் தான் ஓகே அப்படின்னு பட்சத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்று நல்லா பேசி ஏமாத்திலாம் அந்த ஓட்டெல்லாம் போட்டு பண்ண முடியும். நயமாக பேசி சொன்னார் அவர், பண்ண முடியும். ஆனால் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா மற்றவங்களுடைய கருத்துக்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த அன்பானது எல்லாருக்கும் திருப்திகரமாக இந்த மீட்டிங்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னார். அப்போ அதனால நான் போதுமான ஒரு அன்புடையனாக இருக்கணுன்றதையும் அவர் சொல்லி காமிச்சார். சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து தகுதியற்றவர்னு தெரிஞ்சு அவரை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க, எனக்கு தெரிய தகுதியற்றவர்னு சொல்லி அவரை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அந்த டைமில் நான் வாக்கு செலுத்த மாட்டேன். அதே நேரத்தில் எழுந்து நின்று அவருடைய எல்லா குறைகளையும் லிஸ்ட் அவுட் பண்ணியும் சொல்லவும் மாட்டேன். நீங்கள் மூப்பராகிறதுக்கு என்னால் ஓட்டுப்பட முடியாது அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். துண்டு துண்டாக கிழிச்சுப்படக்கூடிய காரியங்கள்லாம் மற்றவங்களுடைய குறைகளை பேசுறதெல்லாம் சபையில் அனுமதி கிடையாதுன்றதையும் அவர் வந்து சொல்லி காமிச்சார். காரணம் என்ன, அன்பானது பிரதானமானதாக இங்கே கையாளப்பட வேண்டும் என்ற காரியத்தையும் சொல்லி காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நாம் தெரிந்து கொண்ட காரியம். ஸோ விசேஷமாக அனைவருக்கும் மறுபடியுமாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த காரியங்கள் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அநேக பிரயோஜனங்களை கொடுக்கணும்னு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ தேவன் மிகப்பெரிய ஒரு வகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த கிருபைகளை கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த குழுவில் ஒர்க் பண்ண இந்த மீடியா குழு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அநேகருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் நன்றியை வந்து சொல்கிறோம். ஒரு ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம வந்து முடிக்கலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரீர் இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து இப்பேற்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக நீர் ஏற்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த காரியத்தின் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை நன்மையான காரியங்களை தெரிந்து கொண்டோம். இதுவும் உம்முடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இது மேலும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த காரியங்களை இன்னும் அதிகமாக உம்முடைய வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்துக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.